எல்லா மாநிலத்தையும் அவன் ஆளும்போது இந்த பீடைகள் மாதிரி இருக்க தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இங்க இருந்துகிட்டு ஒரு திட்டமிட்டு ஆள்றார்கள். அவர்கள் ஆண்டது கூட தப்பு இல்லை. எம்ஜிஆர் மலையாளி நல்லதுதான் பண்ணாரு பெரும்பாலும். ஆனா இவர்கள் இந்த தமிழ் இனத்துக்கு தீங்கு விளைவதற்காகவே பிறவி எடுத்து வந்தவர்கள். அந்த பிறவி எடுத்து வந்தவர்கள் இப்பதான் நமக்கு தெரியுது. சரியா? இவ்வளவு தூரம் அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்களே, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான சதி திட்டங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த தெலுங்கு கூட்டமான தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு துரத்தணும் அப்படின்றது நம்ம முடிவுக்கு வர்றோம். அந்த நேரத்தில் நாம ஒரு போக்கு நம்ம நாம் தமிழர் எவ்வளவு வேணா ஓட்டு வாங்கட்டும், அதுல போய் நம்ம தொந்தரவு கொடுக்கல. நாம தெலுங்கு கூட்டத்தை காலி பண்ணோம்னா நம்ம அதிமுக வரணும்டா அப்படின்னு நம்ம வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ஏன் காலில் முட்டுக்கட்டை போடுற மாதிரி சொல்லுங்க. இல்ல இல்ல நாங்க தெலுங்கு ஆதிக்கத்தான் முதன்மை எதிரி என்று செயல்படுபவர்கள், அதை வீழ்த்த துடிப்பவர்கள் நாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? நாம் தமிழர். அந்த நாம் தமிழர் எப்படிப்பட்டவர்கள்னா, நாம் தமிழர் இவர் நாம் தமிழர் ஆதரவாளர் இவர் எப்படிப்பட்டவங்கன்னா, எங்க கட்சி வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சி தான் முக்கியம். தெலுங்கர் வந்தாலும் பரவாயில்ல, தெலுங்கர் வந்தா தான் நாங்க வளர முடியும் எங்க அரசியல அப்படின்ற இடத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு இந்த இனத்துக்கு எதிராக ஒரு புள்ளியில போய் நின்ட்டாங்க. எனக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டியது இல்ல. கட்சி வளர்ச்சி சொல்லிட்டாரு. அவர் முன்வைக்கிறத நான் ஸ்ட்ராங்கா திருப்பி என்ஹான்ஸ் பண்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு மீண்டும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு நாம் தமிழர் ஆதரவாளரா நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க கருத்து பதிவிட்டு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு மாறாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு மாறாக திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு நீங்க சொல்றது போதுதான் அவர் அது விவாத பொருளா எடுக்கிறாரு. இன்னொன்னு, நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதன் மூலமாக, அந்த பேச்சை பேசும் மூலமாக உங்களுடைய கட்சியோ உங்களுடைய அமைப்பு செயல்பாடுகளே வளர்க்கறதா தான் இருக்கே தவிர, உங்களுக்கு அவர் சொன்னது போல பிறமொழியாளர்கள் தெலுங்கர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் இல்லையா, அதை தடுக்கணும், அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் உங்ககிட்ட இல்லைங்கிறத வலுவா அவர் சொல்லும் போது ரெண்டு விஷயம் சொன்னாரு. உங்கள் கட்சி நாம் தமிழர் வளரணும், தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னாரு. நீங்க கவனிச்சதுன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் நாங்க சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் வளருது அப்படின்றத எதை வச்சு நீங்க கணக்கிட முடியும்? எதனா ஒரே கூறு தான் நீங்க வச்சு கணக்கிட முடியும். எதுன்னா நாம் தமிழரின் வாக்கு வங்கி வளர்ச்சி தான் தமிழ் தேசிய வளர்ச்சி. கூடுதலா நீங்க கூட்டணும் அப்படின்னா எங்களை மாதிரி உதிரியா தமிழ் தேசியமா நிக்கிறாங்க இல்லையா தேர்தல, அதையும் கூட சேர்த்து கூட்டுற வாக்கு எண்ணிக்கை தான் நீங்க தமிழ் தேசிய வளர்ச்சி.